இது வரைக்கும் எவ்வளவோ பொருட்களை கார்டுகளில் வாங்கியிருக்கேன். அது கொரியர் மூலமா டெலிவரியும் ஆயிருக்கு. ஆனா இப்படி ஒரு பொருள ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குவேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி என்னப்பா பொருள்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கோல்டு, தங்கம். அதாவது ஒரு 24 கேரட் கோல்டு காயின வந்து நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இதுதான் வந்து 1 கிராம் இருக்கக்கூடிய கோல்டு காயின் நம்ம ஆரா கோல்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த காயினை நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. என்னதான் நகைகளுக்காக வாங்கினாலும் கூட நிறைய பேர் அந்த கோல்டை வாங்குறதே மெயினான ரீசன் வந்து பின்னாடி அது நல்ல விலைக்கு போகும் அப்படின்றது தான். அதில் அவங்க முக்கியமாக பண்ணக்கூடிய தவறு அதை நகையாகவே வாங்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நகையாக வாங்காமல் இந்த மாதிரி காயினாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வாங்கும்போது அதனால் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காயினை வந்து வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது அட்டையில் இருக்கிறதே பிடிக்கல, எனக்கு அந்த காயின் வந்து கையில் வேணும். ஸோ கையில் ரியலாக ஃபீல் பண்ணும்போது தான் நிஜமாகவே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 24 கேரட், அதாவது 99.9% வந்து பியூர் கோல்டு. நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய நகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் தான் இருக்கும். 99.6% அதை தான் நம்ம 916 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது வந்து 99.9% பியூர் கோல்டு. உலகத்தில் எவ்வளவோ மெட்டல் இருக்கும்போது எதுக்காக இந்த கோல்டை மட்டும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாங்க? ஏன் இதுக்கு மட்டும் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் இதோட டியூரபிலிட்டி. இது துருப்பிடிக்காது, ரஸ்ட் ஆகாது, வலுவிழந்து போகாது, கெமிக்கலாக பெருசாக ரியாக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஒரு இடத்துல அந்த மெட்டலை வைக்கிறோம் அப்படின்னா அது எத்தனை ஆண்டுகள் இல்லை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த கோல்டு வந்து அப்படியே இருக்கும். அதுன்னு மட்டும் கிடையாது, இது ஒரு ரேராக கிடைக்கக்கூடிய மெட்டல், மைனிங்லேருந்து எடுக்கக்கூடிய மெட்டல். அது போக ட்ரெடிஷனாகவும் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல காரணங்களுக்காகவும் இந்த கோல்டு அப்படின்றது ஒரு வேல்யூபிளான மெட்டலாக பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 24 கேரட் 22 கேரட் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்னென்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கேரட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணக்கூடியது முன்னாடி இருந்தே இருக்கக்கூடிய ஒன்று, அதில் நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்லை. இந்த 24 கேரட் கோல்டு அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 99.9% தங்கம் இருக்கக்கூடிய, இப்போ இந்த காயின் இருக்குது அப்படின்னா இதில் 99.9% தங்கம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் 24 கேரட் கோல்டு அப்படின்றது. அடுத்தபடியாக 22 கேரட் கோல்டு அப்படின்றது இது 91.6% அதில் வந்து கோல்டு இருக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு விதமான மெட்டல், சில்வரு, காப்பரு, ஜிங்கு, நிக்கல், இந்த மாதிரியான மெட்டலை கலப்பாங்க. இது எதுக்காக அதில் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தனுக்கு. இந்த 24 கேரட் கோல்ட்லேயே வந்து நம்மளால் நகைகளை செய்ய முடியும். அப்படி செய்யும்போது என்னதான் இது கோல்டு, டியூரபிலிட்டி, கொரோசிவ் ஆகாத அந்த மாதிரி பலவிதமான அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கூட இதோட ஸ்ட்ரென்த்தன் வந்து கம்மி தான். ஸோ ஒன்லி கோல்டு மட்டுமே அதில் இருக்குது அப்படின்றப்போ அது ஈஸியாக உடையிறதுக்கான சான்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்மியான தங்கத்தை பயன்படுத்தி ஆபரணங்களை செய்கிறீங்க அப்படின்றப்போ அதில் கோல்டு மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பிரேக் ஆயிரும். அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக சேர்க்கக்கூடியது தான் இந்த மாதிரி சில்வரு, காப்பரு, ஜிங்க், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ப்பாங்க. அதை கேட்டகரைஸ் பண்ணுறது தான் இந்த 22 கேரட் அப்படின்றது. 916 அப்படின்னு குறிப்பிடுறது 91.6% ஆஃப் பியூரிட்டி, கோல்டு பியூரிட்டி இருக்கக்கூடியது. கோல்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது பார்க்குறவங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலை அப்படின்னாலும் நான் பின்னாடியே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான வழியை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரா கோல்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். டிஜிட்டலாக கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் ஆரா கோல்டு அப்படின்றது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கே புரிய வரும். நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த கோல்டு வந்து அப்படியே மாறி உங்களோட அக்கௌண்ட்டில் சேவ் ஆகி உட்காந்துருக்கும். அதை நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது திரும்ப செல் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லை காயினாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி வாங்கினாலும் இந்த மாதிரி காயினாக மாற்றி வாங்கிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் கோல்டு. பட் இது ஏன் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் லிக்விடிட்டி. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது அப்படின்னா நம்ம பணத்துக்காக இமீடியட்டாக நம்ம வைக்கக்கூடிய இல்லை நம்ம விற்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோல்டு தான். அது நகையாகவும் இருக்கலாம், இல்லை காயினாகவும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் தங்கத்தை கொடுக்கும்போது அதுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு காசு கிடைக்கும். அதே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, லேண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா அதை இமீடியட்டாக சேல் பண்ண முடியாது. எப்போ அதுக்கான ஆட்கள் வருவாங்களோ அப்போ தான் அதை வந்து சேல் பண்ண முடியும். ஸோ அப்போ இமீடியட்டாக கேஷ் வேணும் அப்படின்ற சமயத்தில் உதவக்கூடியது இந்த கோல்டு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டோட பணத்தோட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வந்து வாங்கியிருக்க முடியும். அதே இப்போ அந்த 100 ரூபாய்க்கு அதே பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முடியாது.
இப்போ கம்மியான அளவு பொருட்களை தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த ரூ. 100 வேல்யூ வந்து பொருட்களை வாங்குறதுக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. அப்போ நம்ம ரூ. 1,00,000 நம்ம கேஷாகவே வச்சுருக்கோம் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு அந்த ரூ. 1,00,000 வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும். அதே இது நம்ம அதுக்கு பதிலாக கோல்டாக மாற்றி வச்சுருக்கும் போது அந்த கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் வேல்யூ நம்ம கோல்டை ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து லீனியராக ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். என்னதான் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் அந்த கோல்டோட வேல்யூ வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக பார்க்கப்படுது. தங்கத்தோட விலை குறையும் போது இன்றைக்கி நம்ம அதை வாங்கி வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து அதை நம்ம சேல் பண்ணும் போதோ இல்லை வேறு ஒரு ஆபரணங்களாக மாற்றும் போதோ அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். ஆனால் இதில் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நகையாக மாற்றி வைக்கிறது. தேவைக்காக இல்லை திருமணத்துக்காக நகையாக வாங்குறதுல பிரச்சனை கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பேரில் நீங்கள் நகையாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதிகமான லாஸை சந்திப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஆபரணங்களாக வாங்கும்போது வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் இந்த ரெண்டுத்தையுமே வந்து போடுவாங்க. செய்கூலி, சேதாரம் இதிலலாம் வந்து கணக்கே கிடையாது. அவங்க என்ன டைப் ஆஃப் நகையை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த பர்சன்டேஜ் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகும். 14%, 18% இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜை அவங்க செட் பண்ணுறது தான் ஒவ்வொரு நகைக்கும் தகுந்தாப்புல மாறும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி நகையாக மாற்றி வைக்கும்போது அதை நீங்கள் ரீசேல் பண்ணும்போதோ இல்லை மறுபடியும் அதை நகையாக மாற்றும் போதோ நீங்கள் கொடுத்த அந்த செய்கூலி, சேதாரம் இந்த ரெண்டுத்தோட பணமும் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது கிடையாது. சரி, இந்த மாதிரி லாஸஸ் இல்லாமல் எப்படி தான் அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ். நம்ம வந்து எந்த விதமான செய்கூலியும் சேதாரமும் கொடுக்காம ஜிஎஸ்டி மட்டும் 3% கொடுத்து இந்த கோல்டு காயினை வாங்குற மாதிரி இருக்கும். அன்னைக்கு கோல்டோட ரேட்டு என்னவோ அந்த விலைக்கு நம்மளால் அந்த காயினை வந்து வாங்கிட்டு வர முடியும் வித் 3% ஜிஎஸ்டியோட. திரும்ப அந்த காயினை வந்து நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு இதோட வேல்யூ வந்து அப்படியே கிடச்சிரும். 3% மட்டும் தான் நமக்கு லாஸ் இருக்கும். அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி காயினா வாங்குறதுலையும் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம அதிக அளவில் இந்த மாதிரி காயினா வாங்குறோம் அப்படின்றப்போ அதுக்கான சேஃப்டி, செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் கோல்டு கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு திருடன் வந்து திருடிட்டு போயிட்டானா அப்படி நடக்காது மோஸ்ட்லி. நான் வந்து தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆனால் அதுக்கான சேஃப்டியை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும் இல்லையா? பத்திரமா வைக்கணும் கோல்டை. அண்ட் அதிகமான நகைகள் வீட்டில் வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். அடுத்தபடியாக மினிமமாக நம்மளால் 1 கிராமில் இருந்து தான் இந்த கோல்டை வந்து வாங்க முடியும். இன்றைக்கி 1 கிராம் இது 24 கேரட் அப்படின்றதுனால இதோட விலை வந்து 7,000 கிட்ட வரும். ஸோ இந்த சின்ன தகடு 1 கிராம் தகடு வந்து 7,000 ரூபா கொடுத்து மினிமமாக நம்மளால் 1 கிராம் கோல்டு தான் வாங்க முடியும். அதுக்கு கீழே வாங்க முடியாது. அண்ட் இது வந்து 24 கேரட் கோல்டு, 99.9% வந்து இது கோல்டு. இதே காயினை நீங்கள் ஜுவல்லரியில் போய் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்க வச்சிருக்கிறது 22 கேரட் கோல்டாக தான் இருக்கும். அதுவும் வாங்கலாம், தப்பு கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி இதோட வேல்யூ வந்து அதிகம். 24 கேரட் கோல்டோ இல்லை 24 கேரட் கோல்டு நகைகளோ வந்து இன்னைக்கு நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் அதிகமாக அவைலபிள் இருக்கிறது கிடையாது. சரி, அடுத்தபடியாக டிஜிட்டல் கோல்டு. அதாவது உங்கள் கையில் ஃபிசிக்கல் கோல்டு இல்லாமல் நீங்கள் அந்த தங்கத்துக்கான பணத்தை மட்டும் கட்டுவீங்க. அவங்க அந்த தங்கத்தை வாங்கி சேஃப்டி, செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு எப்போ அதை விற்கணும்னு தோணுதோ இல்லை எப்போ அந்த தங்கம் உங்கள் கைக்கு வேணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விற்று காசாக கொடுத்துருவாங்க, இல்லை அந்த தங்கத்தை உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இதில் இன்றைக்கி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. ஏன் பெரிய பெரிய பேன் முடியக்கூடிய கம்பெனிஸ்லாம் கூட நிறைய அந்த டிஜிட்டல் கோல்டை வந்து சேல் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து இடையில மீடியேட்டராக தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கோல்டை வாங்கி வைக்கிற ஆள் வந்து வேற ஒருத்தங்களாக இருப்பாங்க. இவங்க இடையில மீடியேட்டராக இருந்து அந்த ரெண்டுத்துக்குமான டிரான்சாக்ஷனை மட்டும்தான் இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ இவங்களோட சார்ஜஸ் அப்படின்ற ஒன்றும் அதில் ஆட் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு என்னதான்ப்பா வழி, எப்படி கோல்டை நம்ம பெஸ்ட்டாக வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்காக தான் ஆரா கோல்டு அப்படின்ற ஆப் இருக்குது. என்னப்பா மற்றவங்க மாதிரி நீயும் ஆப்பை ப்ரொமோட் பண்ண போகிற அதுதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே என் கையில் இருக்குது இல்லையா, இது வந்து ஆரா கோல்டில் பிரிண்ட் பண்ண போச்சு. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. மனுஷனாடா நீங்கெல்லாம். 7,000 ரூபா தங்கத்தை கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஆரா கோல்டுலேருந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு காயினை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கணும் வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் வந்து தெளிவாக இருக்கிறத பார்க்க முடியும். 24 கேரட் 99.9% அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு கம்பெனி. ஸோ இந்த காயினை வாங்கினதுக்கான இன்வாய்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு கம்பெனி, ஜிஎஸ்டி பே பண்ணி தான் அந்த காயினை வாங்கியிருக்கேன். அண்ட் இவங்க வந்து ஃபிசிக்கல் கோல்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது மற்றவங்க மாதிரி ஜஸ்ட் மீடியேட்டர் ஒர்க் பண்ணாமல் இவங்க நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு இவங்க தான் வந்து அந்த ஃபிசிக்கல் கோல்டை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படின்றப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆப்பில் உங்களால் 10 ரூபாயிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் டெய்லி 10 ரூபாயா போட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கான கோல்டு வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஏன்னா வெளியில் 10 ரூபாயா சேர்த்துட்டு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அன்னைக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இன்னைக்கு நீங்கள் 10 ரூபா போடுறீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு அது அப்படியே கோல்டாக கன்வெர்ட் ஆகி உட்காந்துருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டை போட்டாலும் சரி அது இமீடியட்டாக கோல்டாக கன்வெர்ட் ஆகிருது அப்படின்ற சமயத்தில் அன்னைக்கு ரேட்டுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு தகுந்த கோல்டாக மாறி நமக்கு உட்காந்துரும். ஸோ பின்னாடி கோல்டோட விலை அதிகரிக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு அட்வான்டேஜாக மாறும். அதாவது நம்ம பின்னாடி அதை செல் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி காயினாக மாற்றி நம்ம வாங்கும் போதும் அதோட லாபம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த ஆரா கோல்டு ஆப்பில் எவ்வளவு ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் கீழே வந்துட்டு நீங்கள் பை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கோல்டை பை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து காட்டும். ஸோ இதில் பை ரேட் அப்படின்னு சொல்லி மேலே ஒன்று போட்டிருக்கா, அதுதான் இன்றைக்கி கரண்ட்டாக இருக்கக்கூடிய 24 கேரட் கோல்டோட ப்ரைஸு 7278 ரூபா 53 பைசா பெர் கிராமுக்கு. அண்ட் அதில் 3% ஜிஎஸ்டியும் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது நம்ம ருப்பீஸாக வாங்குறோமா இல்லை கிராமாக வாங்குறோமா அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். 0.5 கிராம் கொடுத்தோம் அப்படின்னா அதோட பாதி விலை வந்து நமக்கு காட்டும், அதை மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். இல்லை ருப்பீஸில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 10 ரூபாயிலேருந்தே நம்மளால் வாங்க முடியும். ஸோ இந்த 10 ரூபாயில் நமக்கு 29 பைசா வந்து டேக்ஸாக போயிடும், பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு கோல்டாக கிடைக்கும். ஸோ நம்ம பே பண்ண 10 ரூபாய்க்கு 0.0013 கிராம் ஆஃப் கோல்டு வந்து அப்படியே நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளவு கோல்டை வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஹோம் பேஜ்லேயே கோல்டு பேலன்ஸ் அப்படின்றதில் காட்டும். இப்போ இந்த கோல்டை வந்து நம்ம செல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கன்வெர்ட் பண்ணி காயினாக மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி காயினாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வித்ட்ரா ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்று காயினாக கிடைக்கும், இல்லை நமக்கு அது சேல் ஆகி நம்மளோட அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். நீங்கள் இப்போ விற்கிறீங்க அப்படின்ற சமயத்தில் அன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் லைவ் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து செல் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்மாக கோல்டை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். மற்ற ஆப்ஸ்லையும் கோல்டை விற்க தான் செய்கிறாங்க. அப்படின்றப்போ நான் ஏன் ஆரா கோல்டை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபேர் மார்க்கெட் ப்ரைஸ். நீங்களே வந்து இந்த ப்ரைஸிங்கை வேறு எந்த கோல்டு ஆப்போடையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதில் தான் பெஸ்ட் ப்ரைஸிங் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவங்க ஃபிசிக்கல் கோல்டை டீல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இடையில எந்த விதமான கமிஷன்ஸும் கிடையாது. சரிப்பா நான் இப்போ ஒரு டெய்லியும் 100 ரூபா கோல்டில் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த ஆப்பில் நான் திரும்ப போய் நான் டெய்லியும் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி தேவை கிடையாது. இதிலே வந்து டெய்லி கோல்டு சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து டெய்லி ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும் டெய்லி அண்டு கோல்டில் வந்து அது இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து சின்ன அமௌண்ட்டு தான் போகுது அப்படின்றதுனால நமக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. அதை லாங் டேர்மில் பார்க்கும்போது இது கோல்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல வெயிட் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வாங்கும்போதோ இல்லை அதை சேல் பண்ணும்போதோ நம்மளால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து எதிர்பார்க்க முடியும். அண்ட் நிறைய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த கோல்டில் சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து இந்த கோல்டு ஏற்ற இறக்கமாக போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். நம்ம டெய்லி வாங்கும்போது அந்த ஏற்ற இறக்கத்தை மேட்ச் பண்ணி நம்மளால் முடிவில் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும். சரிப்பா எல்லாம் சொல்கிற ஓகே, நீ கையில் ஒரு காயின் வச்சுருக்க அதுவும் ஓகே, அதில் வந்து 24 கேரட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு, இது எப்படி 24 கேரட்டுன்னு நீ நம்புற அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இவங்களோட அந்த 24 கேரட் கோல்டு அப்படின்றது வந்து BIS சர்டிஃபைடு. கோல்டுக்கும் சரி சில்வருக்கும் சரி இவங்க ஹோல்ட் பண்ணுற அந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கு வந்து BIS சர்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் ஆப்பில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கோல்டு வாங்கினாலும் சரி அது இமீடியட்டாக உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக தான் ஸ்டோர் ஆகுமே தவிர இவங்க காசை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக நம்ம தங்கத்தை வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் எவ்வளவு 10 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய் இமீடியட்டாக உங்களுக்கு கோல்டாக கன்வெர்ட் ஆகி தான் அங்கே உட்காரும். இல்லை உங்களுக்கு இன்னுமே சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த காயினை வாங்கி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பின்னாடியே லைஃப் டைம் பைபேக் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. இந்த காயினை நீங்கள் எப்போ ஆரா கோல்டுக்கு ரிட்டர்ன் பண்ணாலும் அவங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு அன்னைக்கு மார்க்கெட் கோல்டு ப்ரைஸ் என்னவோ அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த ஆப்பில் நீங்கள் சில்வர்லையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் சோலார் அண்ட் EV இந்த ரெண்டுமே நல்ல ஸ்கோப் இருக்குது, பாப்புலராக இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த சில்வருக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். காயின் வேறு பளபளன்னு இருக்கா, கையில் இருந்தால் தொலைஞ்சிரும். ஸோ அதனால் அட்டைக்குள்ளே போட்டு மூடிட்டேன். ஸோ அந்த ஆரா கோல்டு ஆப் அப்படின்றது ரியலி நீங்கள் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே வந்து போய் பாருங்கள். சிம்பிளாக நீங்கள் பெரிய அமௌண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் சின்ன அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கிராம் ஆஃப் கோல்டு நீங்கள் பை பண்ணி ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து பார்க்கும்போது அதோட தன்மை எப்படி இருக்குது, ரிலையபிள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சார் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.